விசித்ரா. சங்கர் புரொடக்ஷனில் ஹீரோயின்னு தான் என்ன கேட்பாங்க முதல்ல. சங்கர் சாரே சொல்லுவாராம், மனோஜ் வந்து கேளுங்க ஹீரோயின் கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுவாருன்ட்டு. சந்தியாவை கூட நான் அறிமுகப்படுத்துனது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க. ஏன்னா சந்தியா வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு மாரி. அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். நான் நிறைய டான்ஸு ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதுனால என் மேலே அவருக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா அவர் வந்து ஆர்ட் கல்ச்சர் மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுவார் மாதம் மாதம். ஸோ அதனால் என்னுடைய அப்பா கிட்ட அடிக்கடி சொல்லுவார், உங்கள் பையன் நல்லா ஆடுறாங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார். என்னை எப்போ பார்த்தாலும் என்கரேஜ் பண்ணுவார். ஸோ சந்தியா ஒரு தடவை அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, மனோஜ் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு மாடலிங் அசைன்மெண்ட்லாம் பண்ணணும். நீ பண்ணு பண்ணுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ஒரு நாள் எதேர்ச்சியா ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, கிருஷ்ணகிரி ஃப்ரெண்டு வந்திருந்தாரு. அவருடைய கிரகப்பிரவேசம் கூப்பிட்றதுக்காக. அப்ப நானும் அவங்க கூட போனேன். அப்ப தான் அந்த பொண்ண நான் பார்த்தேன். ஏன்னா நான் அப்ப பிஸியா இருந்தனால மீட் பண்ண முடியல. பார்த்தேன். 9த் படிச்சுட்டு இருந்தேன். சின்ன பொண்ணு. இந்த பொண்ண வச்சு நம்ம என்ன மாடலிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அப்போ எனக்கு சடனா ஒரு தாட் என்னன்னா, அப்ப தான் நான் ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி பாலாஜி சக்திவேல் சார மீட் பண்ணியிருந்தேன். காதல் படத்துக்காக ஒரு ஹீரோயின் வேணும். ஸ்கூல் பொண்ணு, 9த் படிக்கிற பொண்ணு எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாரு. நான் நெறைய ஒரு 4, 5 பேர் அனுப்பிச்சேன். அவருக்கு எதுவுமே பிடிக்கல. நான் சொன்னேன், என்கிட்ட வேற சாய்ஸ் இல்ல சார். வந்தா நான் சொல்றேன்னு விட்டுட்டேன். நான் அது 1 1/2 மாசம் மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு இவள பார்த்த உடனே எனக்கு கரெக்ட்டா இருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு, அந்த கேரக்டருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட என்னன்னா, சந்தியா அவங்க அப்பா இவள நடிக்க வைக்க மாட்டாரு. ம். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவரு. ஓ! அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் ரொம்ப ஆசை இவளலாம் வந்து மாடலிங் பண்ண வைக்கணுன்ட்டு. சினிமால நடிக்க வைக்கிறதுக்கு அவங்க அம்மாவுக்கு பயம். ஏன்னா தப்பா திட்டுவாருன்னு சொல்லிட்டு. நான் வந்து சொன்னேன், ஒரு ஃபோட்டோ செஷன் எடுக்கணும் சந்தியாக்குன்னு. ஓகே எடுத்துடலான்னு. அப்ப நான் ஒரு தாவணி ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சிருங்கன்னு. தாவணி எதுக்கு மாடலிங் தானே பண்றா அவ. ஏன் தாவணியில வந்து ஆட் பண்ண மாட்டீங்களா நீங்க? ம். பண்ணணும். ம். அதனால எடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு சரி சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் கிட்ட சொல்லி ஒரு பொண்ணு இன்னைக்கு வரான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். அவர் வந்து ஃபோட்டோகிராஃபர் பார்த்துட்டு, "மனோஜ், இந்த பொண்ண போய் நீங்க ஃபோட்டோ எடுக்க சொல்றீங்களா என்ன?" அப்படின்னாரு. ஆ. என்கிட்ட ஃபோட்டோ. சின்ன பொண்ணு, இந்த பொண்ணு போய் என்ன வந்து நல்லாருக்கும். அந்த பொண்ண சாதாரணமா நினைக்காத. நீ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அன்னைக்கு வந்து அவள வந்து இவள நடிக்கிறதுக்கு கரெக்ட்டா இருப்பாளான்றது எனக்கு தெரியாது. அன்னைக்கு வீட்ல போம்போது, நான் உனக்கு ஒரு ஆடிஷன் ஒண்ணு பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு. சரி அங்கிள் ஓகே அப்படின்னா. நேரா மாடிக்குள்ள அவள கூட்டு போயிட்டு, டயலாக்ஸ் எல்லாம் குடுத்து பேச வச்சேன். அப்புறமா உனக்கு தெரிஞ்சது நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுமான்னு. அப்பதான் வந்து இந்த தனுஷோடைய படம், இந்த திருடா தேடில அந்த பஸ்ல சண்டை போடுற மாரி ஒரு சாங் ம். வரும். அந்த சாங் அப்படியே அவ பாடி காமிச்சா. ம். ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணா பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு இது ஒண்ணு போதும்மா நீ நடிப்ப நீ. அவ்வளோதான்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன் நானு. அப்புறமா நான் சொன்னேன், "சார் ஒரு பொண்ணு நான் இன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன். உங்களுக்கு அனுப்புறேன்னு." எடுத்துட்டு ஈவினிங் மட்டும் அந்த தாவணியில எடுத்த ஃபோட்டோ மட்டும் நான் அனுப்பிச்சேன் டைரக்டருக்கு. அவர் பார்த்துட்டு, "இந்த பொண்ணு உடனே நாளைக்கு கூட்டிட்டு வாங்க ஆஃபீஸ்க்கு" அப்படின்னாரு. பாலாஜி சக்திவேல். பாலாஜி சக்திவேல். ம். ஓகே. நான் கூப்பிட்டுட்டு நான் போனேன். அப்பதான் சந்தியாவோட மதருக்கே தெரியும் நான் சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு. "என்ன மனோஜ் நீ இப்படி பண்ற? நான் அஜிக்கு தெரிஞ்சா திட்டுவாரு." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன் விடுங்க." ஏன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதனால நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியவே தெரியாது. 3 நாள் கன்டினியூஸா நாங்க போயிட்டே இருந்தோம். ம். அவருக்கு டெஸ்ட் எடுத்துட்டே இருக்காரு. ம். அப்புறமா சந்தியா கிட்ட கேட்டேன், "என்னம்மா 3 நாளா டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் என்ன ப்ராப்ளம்ன்னு?" "தெர்ல அங்கிள். அவங்க சொல்றதெல்லாம் நான் நடிச்சு காட்டுறேன்" அப்டின்னேன். "நீ எனக்கு பண்ணி அந்த சாங் அவருக்கு பண்ணி காமிச்சியான்னு?" கேட்டேன். "இல்ல அங்கிள்" அப்டின்னா. "முதல்ல நீ அத போய் இன்னைக்கு பண்ணி காட்டு" அப்டின்னேன். அத செஞ்சு காமிச்சா. அவருக்கு ரொம்ப புடிச்ச மாரி உடனே அன்னைக்கு மத்தியானமே அவர் வந்து சங்கர் சாருக்கு அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்ச உடனே பார்த்த உடனே இந்த பொண்ண கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்டின்ட்டாங்க. அந்த அந்த ஒரு சாங் அங்க பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கும் புடிச்சது. சூப்பர். அத பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் அப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நான் கூட எதிர்பார்க்கல. அவ்வளோ ஒரு டவுன் டூ எர்த் பெர்சன். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. வெரி டெடிகேட்டடு. அப்புறமா அவருக்கு ஒரு பீரியடுக்கு மேல மேரேஜ் பண்ணணுன்ற ஒரு இது வரும்போது, நான் இப்ப மறுபடியும் அவங்கள ரீஎன்ட்ரி பண்ணியிருக்கேன். ஒரு வெப் சீரிஸ் கமிட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வந்திருக்காங்க. இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. பெரிய ஒரு ஆமா. மாற்றம் இல்ல அவங்க. இந்த நடிகருடைய கால்ஷீட் எல்லாம் நிர்வகிக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கு? என்ன பொறுத்தவரைக்கும், நான் அவங்க டேட் பார்க்கறதுக்குள்ள, அவங்க கிட்டேருந்து சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் சொல்லுவேன். டெடிகேட்டடா இருக்கணும், சின்சியரா இருக்கணும், டேலண்ட் இருக்கணும். இது 3 தான் அவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கிறது. உங்களுடைய பர்சனல் எனக்கு தேவையில்ல. நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். ஆனா உங்க பர்சனல்னால உங்க கேரியர் அஃபெக்ட் ஆச்சுன்னா, நான் ஒர்க் பண்ண மாட்டேன். ம். இதுதான் என்னுடைய கண்டிஷனே எல்லாருக்கும் நான் ம். சொல்றது. ம். ஏன்னா, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒருத்தருக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். நீங்க திடீர்னு சொல்லிட்டு ஒரு லவ் பண்ணிட்டு, நீங்க எங்கேயாவது ஊருக்கு எங்கேயாவது போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ம். அந்த புரொடியூசர் என்ன ஆகுறது? ம்.
அந்த மற்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். அந்த கரெக்ட். மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்கிட்ட வராதீங்க. அதே நேரத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, நான் வந்து அஜித் கூட தான் நடிக்கணும், அவங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட தான் நடிக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா, அதுவும் என்னால் கேரண்டி தர முடியாது. உங்களுக்கு என்ன ரோல் வருதோ அந்த ரோலுக்கு உண்டான கம்பெனி என்ன, டைரக்டர் யார், இதெல்லாம் நான் பார்த்து சொல்றேன். பெரிய ஆர்டிஸ்ட் வர்றத நானும் வந்து இது பண்றேன். கரெக்ட். ஆனா பட் நீங்க அவங்க கூட தான் நடிக்கணும்னு சொன்னா, அதுக்கு என்னால வந்து ஃபாலோ பண்ணிட்டு நான் பண்ண முடியாது. ம். இதெல்லாம் நான் வந்து சொல்லிடுவேன். அவங்களும் ஓகேன்னு. அந்த மாரி எனக்கு அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் அதே நேரத்தில அவங்களுடைய ஈச் அண்ட் எவரிதிங் ம். இப்ப சந்தியாலாம் நான் கொண்டு வரும்போது, டெய்லி 1 ஹவர் போய் அவங்க வீட்ல உட்காந்து அவங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். இதாம்மா இண்டஸ்ட்ரி, இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணணும். என்னுடைய முக்கியமானது என்னன்னா, ஒண்ணே ஒண்ணு என்னுடைய ஆர்டிஸ்ட்டு யார் இத்தனை பேர் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். யாருமே வந்து காம்ப்ரமைஸோ எந்த விதத்திலயும் வந்து இல்லாம அவங்கள நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஒன்லி டேலண்ட். சூப்பர். இது மட்டும் தான் நான் பார்ப்பேன். அந்த டேலண்ட்ட பேஸ் பண்ணி தான் நான் ப்ரமோட் பண்ணியிருக்கேனே தவிர, ம். வேற எந்த விதத்திலயும் நான் வந்து அவங்கள வந்து விட்டு கொடுத்து. விட்டு குடுத்ததில்ல. அதே நேரத்தில அந்த பேமெண்ட் சைடும் புரொடியூசருக்கு ஃபேவரா தான் நான் பண்ணுவேன். அது வந்து புரொடியூசர் கவுன்சில்லயே சொல்லுவாங்க. மனோஜ் வந்து ஒரு புரொடியூசருக்கு ஃபேவரான ஒரு மேனேஜர்ன்னு. ஏன்னா என்கிட்ட 2, 3 ஆர்டிஸ்ட் நான் வந்து புரொடியூசருக்கு ஃபேவரா பேசி எனக்கு கீழ நான் ஹேண்டில் பண்ண ஆர்டிஸ்ட். புரொடியூசருக்கு ஃபேவரா பேசி என்ன விட்டு அவங்க போயிருக்காங்க. நீங்க எனக்கு மேனேஜரா இருந்துட்டு புரொடியூசருக்கு ஃபேவரா. பட் எங்க தவறுகள் வந்து நம்ம ஆர்டிஸ்ட் சைட்ல இருக்கோ, அத நான் எடுத்து காட்டுவேன். ம். "இது நீங்க பண்றது தப்பும்மா. இது பண்ணாதீங்க. இப்படி பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு. புரொடியூசர் கவுன்சிலே சொல்லுவாங்க. "பரவால்ல மனோஜ், நீ இத்தன ஆர்டிஸ்ட்ட பார்க்குற, ஒருத்தர் கூட நீ அக்ரீமெண்ட் போடலையான்னு?" கேட்டாரு எனக்கு ஒரு தடவ. "இல்ல சார், நான் அக்ரீமெண்ட்லாம் போடுறதில்ல. ஏன்னா, எனி டைம் அவங்க விருப்பப்பட்டா என்கிட்ட ஒர்க் பண்ணலாம். நான் விருப்பப்பட்டா அவங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். கரெக்ட். அவங்களுக்கு விருப்பம் இல்லன்னா அவங்க போலாம். எனக்கு ஒண்ணும் கண்டிஷன்லாம் நான் அக்ரீமெண்ட்லாம் போடல சார். நான் வந்து கரெக்ட்டா அவங்கள வந்து ப்ரமோட் பண்றேன். அவங்கள எக்ஸிக்யூட் பண்றேன். கரெக்ட். அதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, அது அவங்களோட விருப்பம். இவங்க இல்லன்னா, இன்னும் 2 பேர் புதுசா வருவாங்க. அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு போறேன்." அப்படின்னு சொன்னேன். என்னுடைய எய்ம் என்ன? டேலண்ட் பீப்பிள ப்ரமோட் பண்ணணும். எந்த நடிகையோடையாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கா? நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பேமெண்ட் சைடுன்றது ப்ரொடியூசர் சைட்லேருந்து பிரச்சனைன்னு எதுவுமே வரல சார். ம். எனக்கு ப்ராப்பரா ஒரே ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லணும்னா, பத்மபிரியாவோட இன்சிடென்ட். ம். பத்மபிரியாவ வந்து மிருகம் படத்தில நடிக்க வச்சேன். ம். அது வந்து மிருகம் படம் நடிக்கும்போது சாமி இது. சாமி டைரக்டர். ம். என்கிட்ட அவர் கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. ஒரு சேலஞ்சிங்கான ரோல். ம். அது முதல்ல நான் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு சொன்னேன். அவங்களும் பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட். என்னோட ஆர்டிஸ்ட் தான். அவங்களுக்கு புடிச்சிருந்தது. ஆனா, அவங்க பயப்பட்டாங்க. சாமியுடைய கூட ஒர்க் பண்றது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால பயப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தடவ கதை கேட்டு அப்புறமா வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. பட் பத்மபிரியா கிட்ட சொல்லும்போது, அவங்களும் அந்த அதில சில சீன்லாம் மாத்தணும். நீங்க மாத்துறீங்களான்னு கேட்டாங்க. அவர் பண்ணி தரேன்னு சொன்னாரு. ஸோ, அவருடைய சாய்ஸ் 2 பேர் தான் அவங்க. அவங்க முதல்ல கேட்ட ஆர்டிஸ்ட் ஒண்ணு, இவங்க ஒண்ணு. ஸோ, பத்மபிரியா ஓகேன்னு சொன்ன உடனே பண்ணிட்டேன். பத்மபிரியா நடிச்சிட்டு இருக்கும்போது நெறைய விஷயங்கள் அங்க ஒரு சர்க்கிள் அவங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்ல அதில இதுலலாம் சாமிக்கும், அந்த ப்ரொடியூசருக்கும் கொஞ்சம் அவங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. அதனால கொஞ்சம் ரொம்ப அந்த சீன்லாம் எடுக்கும்போது ரொம்ப வல்கராலாம் எடுத்திருக்காரு. அது வந்து அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு நான் கேட்ட டேட் குடுத்துட்டேன். அதுக்கு மேலேயும் ஒரு 6 நாள் குடுத்துருந்தேன் நானு. அவரு ஃபைனலா 1 நாள் இன்னும் 1 நாள் வேணும்னு கேட்கும்போது, அவன் பத்மபிரியா குடுக்க மாட்டேன்ட்டாங்க. அது புரொடியூசர் கவுன்சில் வரைக்கும் போயிட்டாரு அந்த புரொடியூசர். அவரு சிவசக்தி பாண்டியன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி, "என்ன மனோஜ் நீ 1 நாள் டேட் கேட்குறாங்க படம் முடிக்க." "இல்ல சார், அவங்களுக்கு நான் நெறைய குடுத்தாச்சு. நான் என்னால முடியாதுன்னு." சரி அப்ப நான் பத்மபிரியா கிட்ட பேசட்டுமான்னு கேட்டார். "தாராளமா பேசுங்க சார்." நம்பர் குடுத்தேன். அவர் பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த 1 நாள் நடிக்க வச்சார். நடிச்சுட்டு அவங்க வெளியில வரும்போது, அவங்க லாஸ்ட் ஷாட் 7 மணிக்கு ஃப்ளைட்டு. 5:30 மணி வரைக்கும் ஷூட்டிங் எடுக்குறாரு. அவங்க ஏர்போர்ட் போறதுக்கே 1 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணணும். முடிச்சுட்டு போனவங்கள மறுபடியும் கூப்ட்டு, இன்னும் ஒரு ஷாட் இருக்குன்னு கூப்ட்டு பலார்ன்னு கன்னத்துல அறைஞ்சாரு. அமைஞ்சார். ஆ பத்ம டைரக்டர். பத்மபிரியாவ. ஏன்னா, அவருக்கு ஏதோ ஒரு ரிவெஞ்ச் அவங்க மேல எடுக்கணுன்ட்டு. அது வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பேப்பர்லலாம் பத்மபிரியாவுக்கு நடிக்க வரல. அதனால அடிச்சார் டைரக்டர்ன்னு போட்டாங்க. அப்போ பத்மபிரியா ஒரு 13, 14 அவார்டு வாங்கியிருக்காங்க. நான் உடனே வந்து, "ஒண்ணும் நீ கவலைப்படாதம்மா." "நீ என்ன ரியாக்ட் பண்ணேன்னு?" கேட்டேன். அவ ஃபோன் பண்ணா அழுதுகிட்டே, இந்த மாரி பண்ணிட்டாருன்ட்டு. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ என்ன பண்ணேன்னு கேட்டேன்." "ஒண்ணுமே இல்ல. சைலன்ட்டா தான் இருந்தேன்." "வெரி குட். நல்ல விஷயம்மா." அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடனே சிவசக்தி பாண்டியன் சாருக்கு சொன்னேன். "பார்த்தீங்களா சார், இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் நான் டேட் தரலன்னு சொல்லிட்டு." அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணல. இப்ப என்னுடைய ஆர்டிஸ்ட்ட கூப்பிட்டேன். "இல்ல மேடம், ஒரு நிமிஷம் இரு நீ. பெப்சி சார், இப்ப விஜயன் சார் இங்க தான் இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு,
அவர் உடனே வெப்சி விஜயன் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி படத்தை நிறுத்திட்டார். அங்கே ஷூட்டிங்கே நடக்கக்கூடாது, இது சால்வ் ஆகிற வரைக்கும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு அவரை உடனே அடுத்த நாள் வர வச்சாங்க. நானும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பத்மபிரியாவை என்ன நடந்தது, அவர் வந்து இப்போ நடிக்க தெரியல அதனால நடித்தாருன்னு சொன்னாங்க. நான் ப்ரெஸ் மீட்டில் கேட்டேன் நான், 14 அவார்டு வரைக்கும் இவங்க வாங்கியிருக்காங்க, இவங்க வந்து நடிக்க தெரிலன்னா இந்த அவார்டெலாம் கொடுத்தது தப்பாக இல்லை தப்புன்னு தானே, அப்போ இந்த அவார்டெலாம் அவங்க திருப்பி கொடுத்துட்றேன்றாங்க, உங்கள் கரெக்டாக நீங்கள் பப்ளிக் பேப்பரில் போட்டது கரெக்டாக இருந்தால் இவ்வளோ அவார்டு வாங்கினதும் தப்புன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். உடனே ப்ரொடியூசர் கவுன்சிலில் மீட்டிங் வச்சு அன்னைக்கு ஈவினிங்கே எல்லா ஆர்டிஸ்ட்டும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க, நடிகர் சங்கத்துலேருந்து இது. அப்போது கேட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும்போது அவர் 2 வருஷத்துக்கு டைரக்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. விஜயகுமார் சார், சிம்பு சார் இவங்கெல்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி அவர் பண்ணதுக்கு அவர் 2 வருஷத்துக்கு படமே டைரக்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அப்புறமா அது விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் இருக்கும் மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டார், மனோஜ் ஏதாவது ஒரு ஹீரோயின் வேணும் எனக்குன்னு. நான் என்ன சொல்கிறது, நான் சிரிச்சுட்டு இல்லை சார் உங்களுக்கு ஹீரோயின் நான் கொடுக்குறத யோசித்து தான் கொடுக்கணும், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். எனக்கு பிரச்சனைன்னு நினச்சா நான் ஒதுங்கி வந்துடுவேன் சார். நான் யாருக்கிட்டேயும் பிரச்சனைன்றத வச்சுக்கிட்டு பண்ண மாட்டேன். ஒரே ஒரு பிரச்சனைன்னா எனக்கு வந்து எனக்கு ஒருத்தர் வந்து என்னோடய ஆர்டிஸ்ட்டாக இருந்து எனக்கு ஒரு சின்ன விஷயம் மன வருத்தப்படுற அளவுக்கு செஞ்சாங்க. அது வந்து என்னால் இன்றைக்கி கூட ஜீரணிக்க முடியல. அதனால எனக்கு ஒரு ரூ. 2,00,000 லாஸ் ஆச்சு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நான் பண்ணதுனால. மற்றபடி எனக்கு வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாருமே என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக இருப்பாங்க. எனக்கு எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு என் கூட அவங்க ஒர்க் பண்ணுற போதும் கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. ஏன்னா நான் சிஸ்டமேட்டிக்காக நான் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன். அவங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் போகணும், இந்த இடத்துக்குள்ள இருக்கணும், அது வந்து அந்த அளவுக்கு அவங்கள பார்த்துக்கிறதுனால அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் கூட நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அன்றைக்கி வந்து டெக்னாலஜி என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்து இவ்வளவும் வந்து எழுதி வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருப்பேன் நான், நோட் மாதிரி போட்டுக்கிட்டு. இன்றைக்கி நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சாஃப்ட்வேர் அதெல்லாம் வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எதனால் நடிகைகளுடைய கால் ஷீட் மட்டும் பார்க்குறது, நடிகர்கள் கால் ஷீட் வேணான்னு முடிவு பண்ணி எல்லாம் ஈவன் சரத்குமார் சார் சொல்லுவார், ஏன்பா எங்களெலாம் டேட் பார்க்க மாட்டிங்களா, நடிகைகள் மட்டும்தான் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் இல்லை சார். என்னென்னா என்னுடைய அப்போ இருந்த நான் ஒரு நோக்கமே என்னென்னா அவங்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு சப்போர்ட்டோ ஒரு பேஸோ கரெக்டான ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்கு ஒரு மேனேஜர்ஸ் இல்லை. ஏன்னா மேனேஜர்ன்றது சார் எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைங்களை வளர்க்குற பேரண்ட்ஸுக்கு ஈக்குவல் ஒரு மேனேஜர். கேரியரை டெவலப் பண்ணுறது மேனேஜர் தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்துட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போது உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை கூப்பிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்போ உங்கள் கேரியரை டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் இருக்கணும்னு பார்ப்பேன் நான். ஸோ அதனால் அவங்களுக்கு இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கரெக்டாக இருந்தால் எத்தனை ஹீரோயின் வேணாலும் ஹேண்டில் பண்ணலான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் பண்ணே தவிர எனக்கு அது ஒரு பிஸ்னஸ் நோக்கோடு பண்ணலை. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் நான் விட்டுட்டேன். ஏன்னா ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா என் பசங்களுக்கு நான் வந்து படிப்பு அவங்களுக்காக டைம் பண்ண முடியலன்றதுல அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் நான் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு நிதானமாக ஒரு சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு என் பசங்களுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். என் பையன் இன்றைக்கி வந்து அவன் பாரிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், நல்ல ஒரு பொசிஷனில். என் பொண்ணு இப்போ ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறான். ஸோ இப்போ மறுபடியும் ஐ ஹவ் ஸ்டார்டட் அகைன் காஸ்டிங். இப்போ வந்து நான் எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டையும் நான் பார்க்குறேன். நாட் ஓன்லி ஃபீமேல் கிடையாது, ஈவன் தலைவாசல் விஜயே என்னை வந்து நிறைய தடவை கேட்பாப்படி, ஏய் என் டேட்லாம் பார்க்க மாட்டியாடா நீ அப்படின்னு. நான் சொல்கிறேன் உனக்கு ஒரு படம் கொடுத்துட்டு தான் நான் டேட் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஹிந்தி படம் பெல் பாட்டம் படம் வந்து அவருக்கு பண்ணிட்டு தான் நான் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு நான் ஒர்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேட் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த படம் கொடுத்தது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்சிடெண்ட். அந்த படத்துக்காக என்னை வந்து கேட்டாங்க காஸ்டிங் டைரக்டருங்க பாம்பேலேருந்து, சார் இந்த மாதிரி பெல் பாட்டம் படத்துக்கு ஒரு பிவி நரசிம்மராவ் மாதிரி ஒரு கேரக்டர் வேணும், தலைவாசல் விஜய் தான் கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருந்தேன். நான் அனுப்பிச்சேன், அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சேன். சார் நல்லா இருக்காரு, இன்னும் ஒரு 2-3 சாய்ஸ் கொடுங்க, இன்னும் ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும் தான் அனுப்பிச்சேன். நான் எப்போவுமே வந்து காஸ்டிங் பண்ணும்போது 3 சாய்ஸ் மேலே தரமாட்டேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் எனக்கு ஒரு ஒத்து வராத விஷயம் என்னென்னா, காஸ்டிங்குன்னு இங்கே பண்ணுறாங்க, அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டிங் காலில் 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் மேல் வேணும், 30 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் ஒரு ஃபீமேல் வேணும். அது என்ன ரோலு, என்ன இது அப்படின்னா அப்போ எத்தனை பேர் 100 பேர் அப்போ அப்ளை பண்ணுவாங்க, 100 பேரை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இது வந்து எனக்கு உடன்படாத ஒரு விஷயம். காஸ்டிங்கில் நீங்கள் என்ன கேரக்டர் வேணுமோ ஸ்பெசிஃபிகேஷன் வேணும். ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்.
அது வந்து நீங்கள் இது ஒரு கேரக்டர்னா ஒரு 3 பேர் சாய்ஸ் தரலாம். இந்த 3 பேர்ல யாருன்னு பார்க்கணும். இல்ல மிஞ்சி போனா அவங்களுக்கு சூட் ஆகலையா, இப்ப நான் கூட நெறைய பண்ணியிருக்கேன். நெறைய குடுத்துட்டே இருப்பேன். அவர் டைரக்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லன்னா, கடைசியில கிடைக்கிற வரைக்கும் நான் குடுத்துருப்பேன். ஓகே ஆச்சுன்னா பண்ணுவேன். இல்லன்னா சாரி சார்ன்னு கேட்டா, இல்ல. நான் வரும்போது நான் சொல்றேன்னு சொல்லுவேன். அந்த மாரி அவருடைய இது பி. நரசிம்மன் அப்போ ஆடிஷன் வேணும்னு கேட்டதுக்கு தலைவாசல் விஜய், "டேய் நான் 450 படம் பண்ணியிருக்கேன்டா. ஆடிஷன்லாம் கேட்குற நீ" அப்படின்னா. ஏன்னா, இல்ல பாம்பேல அப்படிதான் ஆடிஷன் தான் பண்ணணும். ஏன்னா, அவங்களுக்கு அந்த கேரக்டருக்கு நீ எப்படி இருப்பேன்னு தெரியாது. கரெக்ட். ஸோ, அதனால தான் உடனே சொன்ன உடனே அந்த கேரக்டர அவன் போயிட்டு ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணி, அதுக்காக அவரு இப்ப பி. நரசிம்ம ராவ் போட்ட மாரி ஒரு ஒயிட் ஷர்ட் வாங்கிட்டு வந்து ஆ, போட்டு ஆடிஷன் பண்ணி அனுப்பிச்சாங்க சார். அருமை. அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலா அனுப்பிச்சாப்படி. அந்த ஆடிஷன் பார்த்த உடனே டைரக்டர் புடிச்சிச்சு. ஒரு 2 மாசம் கழிச்சு மறுபடியும் இவங்க சாய்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. நான் சாய்ஸ் யாருமே அனுப்பல. நீங்க வேற யாராவது வச்சு பண்ணுங்க. இத விட ஒரு சாய்ஸ் என்னால குடுக்க முடியாது அப்டின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணாரு. காஸ்டிங் டைரக்டர் ஃபோன் பண்ணிட்டு, "சார் டைரக்டர் வாண்ட்ஸ் டூ டாக் டூ தலைவாசல் விஜய்." ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு உடனே நம்பர் குடுத்து பேசணும். அவர் ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்ன முதல் வார்த்தையே, உங்க ஆடிஷன் என்னைக்கு நான் பார்த்தேனோ, அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டேன். நீங்க தான் இந்த கேரக்டர் பண்ண சூப்பர். போறீங்க. ஸோ கரெக்ட்டா அந்த கேரக்டருக்கு அவர் போய் பண்ணாரு. கொரோனா டைம்ல அவர் வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் பண்ணிட்டு வச்சு தானே போயிட்டு பண்ணாங்க எல்லாருமே. ஒரு 40 பேர் போயிட்டு லண்டன்ல போய் ஷூட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா அந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஹிந்தியில நெறைய படம் இந்தியில நெறைய நடிச்சாரு. படம். சி டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க சார். அவங்களுக்கு வந்து இப்போ தலைவாசல் விஜய்னா இந்த மாரி ரோல் தான் நடிப்பாங்கன்றது இல்ல. அவங்களுக்கு இந்த மாரி ரோல் நடிக்கலான்னு சஜெஸ்ட் பண்றது காஸ்டிங் டைரக்டர்ஸ். அதுதான். அது வந்து சில பேர் டைரக்டர்ஸ் அவங்களும் திங்க் பண்ணுவாங்க. பட் இங்க என்னன்னா ஒரு ப்ராப்ளம் சம்டைம்ஸ் வந்து ஒருத்தன் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணா, இன்ஸ்பெக்டர்னா டக்குன்னு, "ஓ! இவர கூப்பிடுங்க இன்ஸ்பெக்டருக்கு" அப்படின்னு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஒரு படத்துல அவங்க இன்ஸ்பெக்டரா இருக்கலாம். இந்த படத்துல வேற இன்ஸ்பெக்டர் மாரி இருக்கலாம். வெவ்வேறு கதாபாத்திரமா. ஆமா. இந்த காஸ்டிங் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்களுக்கு இங்க தமிழ் சினிமாவுல மரியாதை இருக்கா? சார் மரியாதை இருக்கு. ஆனா நெறைய பேர் வந்து என்னன்னா, அந்த காஸ்டிங் டைரக்டர்ன்ற ஒரு இத வந்து நாம விட்டு குடுக்குறதுக்கு சில டைரக்டர்ஸ் தயாரா இல்ல. விட்டு குடுக்குறதுன்றது கிடையாது. அவங்களுக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்னன்னா, அவங்களே வந்து ஓகே, இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள சஜெஸ்ட் பண்றது. டைரக்டர்ஸ்க்கு தெரிஞ்ச ஆட்கள போடுறது. அப்படி கிடையாது. ஒரு கேரக்டர்ன்னும்போது அந்த கேரக்டருக்கு யார் சூட்டபிள்? கரெக்ட். யார போடலாம்? அது ரிசர்ச் அதுக்கு பண்ணி ஒரு ரிசர்ச் வேணும். அதுக்கு ஒரு செட்டப் வேணும். அதுக்கு ஒரு காஸ்டிங் டைரக்டர நீங்க வச்சு, நீங்க பண்ணீங்கன்னா, சூப்பர்பா ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் பாம்பேலலாம் காஸ்டிங் டைரக்டர் இல்லாம எந்த படமும் ஒர்க் பண்றதில்ல அவங்க. அவங்க ஆடிஷன் எடுத்து, எடுத்து, எடுத்து பார்த்துட்டு பண்ணுவாங்க. நான் ரீசென்ட்டா இதுக்காக தான் வந்து நான் ஒரு அசோசியேஷனே ஆரம்பிச்சேன். காஸ்டிங் டைரக்டர்ஸ் வந்து ஒரு அவேர்னஸ் வரணும். காஸ்டிங் டைரக்டர்ஸும், செலிபிரிட்டி மேனேஜர்ஸும் ஒண்ணா வச்சு 2019ல ஒரு ஆரம்பிச்சேன் சார் நானு. மிகப்பெரிய லெவல்ல லான்ச் பண்ணேன் நான் அது. அப்போ நான் தான் பிரசிடென்ட்டா இருந்தேன். ஒரு 3 இயர்ஸு. அப்போ ஒரு பேனல் டைரக்டர்ஸ்ன்னு போட்டு பாக்யராஜ் சாரு, அர்ச்சனா மேடம், டைமண்ட் பாபு சாரு, பிரபு சாலமன் சார். இந்த 4 பேரையும் பேனல் டைரக்டரா போட்டேன் நான். நம்ம அசோசியேஷனுக்கு. ஏன்னா, இவங்க வந்து இவங்களுடைய கைடன்ஸ்ல தான் நம்ம இயங்கணும். டைரக்டர் ஒருத்தரு, ஆக்டர் ஒருத்தரு, ஆக்ட்ரஸ் ஒருத்தரு, அந்த மாரி ஒண்ணு போட்டேன். பாக்யராஜ் சார்கிட்ட போய் நான் இன்வைட் பண்ணி இந்த மாரி விஷயம் சொன்னேன். எனக்கு பாக்யராஜ் சார் நல்லா பழக்கம். ஏன்னா முதல் படம் நடிக்கும்போது நான் வந்து என்னுடைய கடைசி நாள் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஆனுவல் டே ஃபங்ஷனுக்கு பாக்யராஜ் சார் தலைமை தாங்கினாரு. அப்போ என்னுடைய டான்ஸ் நான் பண்ணேன், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாரு. அது முடிஞ்ச 2வது நாளே பூஜை. கிராமத்து கிளிகள் படம். நேத்து தானேய்யா டான்ஸ் ஆடுன, இன்னைக்கு என்னய்யா ஹீரோ ஆயிட்ட நீ" அப்படின்னாரு என்ன பார்த்து. அதனால அப்ப இருந்து என் மேல அவருக்கு நெறைய அவர் படங்களுக்கெல்லாம் நான் கேஸ்டிங்கும் பண்ணியிருக்கேன். எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால அவரு என்ன நான் கூப்பிட்ட உடனே அந்த அக்செப்ட் பண்ணிட்டு வந்தாரு. வந்து அவர் மேடையில அப்போ அவர இன்வைட் பண்ணும்போது அவர் சொன்னாரு, "காஸ்டிங் டைரக்டர் அசோசியேஷனா? மேடம் காஸ்டிங் டைரக்டர்னா என்ன தெரியுமா உனக்கு?" அப்படின்னு கேட்டாரு. நெறைய எங்க டீமோட போயிருந்தேன் நான். நான் சொன்னேன், "சொல்லுங்க சார்" அப்படின்னேன் நான். "காஸ்டிங் டைரக்டர்னா டைரக்டர விட ஒரு வேல்யூபிளான பர்சன் மனோஜ். கரெக்ட். காஸ்டிங் டைரக்டர்ன்றது சாதாரணம் இல்ல. டைரக்டருக்கு ஈக்குவல் அதுக்கு மேல. என்ன அதனால நீ வந்து அந்த அளவுக்கு இங்க இருக்காங்களா? ஆட்கள் இருக்காங்களா?" அப்படின்னு தான் கேட்டாரு. நான் சொன்னேன், "இல்ல சார். ஆனா அதுக்கு தான் டெவலப் பண்றதுக்கு முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணி இத ஆரம்பிக்கிறோம் சார்." ஏன்னா இருக்காங்க நாலேட்ஜ். அது வந்து நம்ம ஒரு ஒருங்கிணைச்சு இதுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இல்ல நல்ல விஷயம் வந்து பண்ணு. ஸோ அதுக்கு நீங்க தான் சார் எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் சைட்ல நீங்க தான் எனக்கு பேனல்ல உட்காரணும் அப்படின்னு. எல்லாருமே வந்தவங்க செல்வமணி சார், உதயகுமார் நெறைய பேர் பாராட்டுனாங்க. இந்த மாரி ஒரு அசோசியேஷன் வந்து பண்ணது பெரிய விஷயம். ராஜன் சார் வந்து புரொடியூசர் ராஜன் சார் வந்து பேசும்போது சொன்னாரு. மனோஜ் வந்து இன்வைட் பண்ணும்போது, இந்தியால இந்த மாரி இல்லன்னு சொல்லி தான் சொன்னாரு. இந்தியால இந்த மாரி ஒரு அசோசியேஷன் இல்லன்னு.
ஆனால் நான் நெட்வொர்க்கில் செக் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு பார்த்தேன் வேர்ல்டுலேயே கிடையாது இந்த மாதிரி அசோசியேஷன். ஏன்னா ஒரு கேஸ்டிங் டைரக்டரையும் செலிபிரிட்டி மேனேஜரையும் ஒருங்கிணைச்சு பண்ணேன். ஏன்னா ஒரு கேஸ்டிங் டைரக்டர் கிட்ட பெரிய பெரிய ஹீரோஸோட நேம் வேணும் அந்த படத்துக்கு வேணும்னு நாங்கள் போகும்போது ப்ரொடியூசர் வந்து நாள் கணக்கில் மாத கணக்கில் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மேனேஜர்ஸும் எங்கள் அசோசியேஷனில் இருந்தாங்கன்னா ஸோ ஈஸி எங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி ஒரு படத்துக்கு கேஸ்டிங் போனோம். இந்த படத்தில் இவங்களை கேட்குறாங்க, பெரிய ஆக்டரு அவங்கள கேட்குறாங்க. கம்யூனிகேஷன் ஈஸி. உடனே அவங்கள எஸ் நோன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது சார் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா ஒரு கதை கேட்குறதுக்கும் டிலே பண்ணிடுறாங்க. அப்புறமா அந்த படத்தை எஸ் ஆர் நோ சொல்கிறதுக்கும் டைம் எடுத்துக்கிறாங்க. அது வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தர் போகணுன்றனோ அவங்கள முதல்ல ரிலீவ் பண்ணி இந்த படம் நான் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் தே கேன் ஷிஃப்ட் ஃபார் சம் அதர் ஆர்டிஸ்ட். அந்த ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணுன்றதுக்காக தான் அந்த அசோசியேஷன் ஆரம்பித்தேன். பட் அந்த அசோசியேஷனில் கூட வந்து சேர்ந்தவங்க வந்து ஒரு 80 பேர் வரைக்கும் மெம்பர் ஆனாங்க. பட் அது கொஞ்சம் சரியாக தொடர முடியலையே உங்களால். ஏன்னா அவங்கள வந்து என்னுடைய ஸ்டைலில் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் அவங்கவுங்க வியூஸில் ஆரம்பிக்கும் போது வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களால வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு நானும் இப்போதைக்கு நிறுத்தியிருக்கேன். ஆனால் பட் மறுபடியும் ஆரம்பிப்பேன். ஏன்னா நாங்கள் ஒரு 20 பேர் வெளியில் வந்துட்டோம். நாங்கள் மெயினாக இந்த ஐ மீன் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க. மறுபடியும் இப்போ நாங்கள் தனியாக ஆரம்பிக்கணுன்ட்டு இருக்கிறோம். அது ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கலாம், பண்ணலாம். என்றைக்கு இருந்தாலும் அது தேவை. அது அந்த அசோசியேஷன். எப்படி இருக்குது இந்த பயணம் சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் வெரி ஹாப்பி சார். காஸ்டிங் சைடு நான் பயங்கரமாக இன்றைக்கும் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கு பணியாற்றுறீங்க? அபிராமி மேடம்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தலைவாசல் விஜய், சந்தோஷ் பிரதாப், அப்புறமா வந்துட்டு இன்னொரு நியூ ஃபேஸ் ஹீரோயின் அவங்களுக்கு நான் இப்போ ரீசெண்டாக அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஹர்ஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. யார் யாருக்கு டெடிக்கேட்டடாக நான் வந்து அது ஒன்று தான் பார்க்குறது. டெடிக்கேஷன், டேலண்ட்டு இது இருந்து இன்ட்ரெஸ்டடாக இந்த இண்டஸ்ட்ரியில் வரணுன்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் கேரக்டர் ரோல்ஸுக்கு இதுக்கெல்லாம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே இது பண்ணுறாங்க. அர்ச்சனா கூட அவங்களுக்கு கொஞ்சம் சமயத்தில் அவங்கள நடிக்கவே மாட்டேன்னு இருந்தவங்கள மறுபடியும் அவங்கள நடிக்க வச்சது நான் தான். ஃபாரின் ஃபிலிம் வரும்போது அவங்கள நடிக்க வச்சேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய படம் நடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப நன்றி. உங்களோட அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட ஆமாம் சார். ஏன்னா நான் இவ்வளோ டீட்டெயிலாக இது வரைக்கும் நான் எங்கேயுமே இன்டர்வியூ கொடுத்தது இதான் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா உங்ககிட்ட எனக்கு ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரொடியூசர், நீங்கள் உங்களுக்கு தெரியும் இதனுடைய கஷ்டங்கள் என்ன ஏதுன்றது. நீங்கள் உங்ககிட்ட நான் கேட்குறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்டிங்ன்ற ஒரு செஷன் வந்து இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்படி நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக தேவை. ஆங்கில படங்கள் எல்லாம் காஸ்டிங் டைரக்டர்ஸ்க்கு அந்த அளவு முக்கியத்துவம். அவங்க சொல்கிறது தான் டைரக்டர் கேட்பாங்க. இப்போ இதுக்காக தான் சார் நான் வந்து இப்போது ஷைன் வுட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோடய பிளாட்ஃபார்ம் ஒன்று, அது என்னுடைய பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட். அது ஆல்ரெடி இப்போ இருக்குது. இட்ஸ் ஸ்டாட்டிக்காக இருக்குது. இன்னும் அது டைனமிக்காக கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணல. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர்லாம் கொஞ்சம் சரியாக பழையசாகிடுச்சு. இப்போ புதுசாக மறுபடியும் பண்ணிகிட்ருக்கேன் ஷைன் வுட்ஸ்ன்னு. அது ஜான்வரியில் லான்ச் பண்ணுவேன். இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் அது வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா நியூ டேலண்ட்ஸு கரெக்டாக அவங்கள கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஜென்ரலாக வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு யாருன்னு நீங்கள் முதல்ல தெரியணும். அது தெரிய வைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்துடுச்சு. பட் இன்ஸ்டாகிராமை வச்சுலாம் ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம வந்து ஆர்டிஸ்ட்டாக ஜட்ஜ் பண்ணிட முடியாது. அவ்வளோ பேர் இருக்காங்க. அது பார்க்கும்போது நல்லாயிருக்கும், இது பண்ணுவோம், அதை வச்சு பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். அதை வந்து நம்ம என்ன சொல்லணும், அது ஒரு ப்ளஸ் தான். இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் தான். பட் அதை மட்டும் வச்சு நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா உங்களுக்கு ஏ டு Z அவங்க என்ன கேரக்டர், அவங்க என்ன மாதிரி நடிக்கலாம், எப்படி பண்ணலாம், அவங்களோட நேச்சர் என்ன, எல்லாமே அதில் வந்து நான் பயோடேட்டா கொடுத்து அவங்கள வந்து கரெக்டாக ப்ரொடியூசர் வந்து யார் வந்தாலும் அதை அவங்கள பார்க்கணும், பண்ண வைக்கணும். ஸோ டேலண்ட்ஸை ஒரே இடத்துல உட்காந்த இடத்துல அவங்க செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுட்டு நான் லான்ச் பண்ண போகிறேன். அதுவும் ஒரு ஒர்க் ஷாப்புன்னு நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஒரு 8 days ஒர்க் ஷாப்பு. ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, யார் யாரோ பண்ணுறாங்க சார், நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்களேன்ட்டு. ஏன்னா அது பண்ணணுன்னா நான் அது கரெக்டாக பண்ணணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். அதுவும் சேர்த்து 2மே சேர்த்து தான் நான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா அந்த 8 days ஒர்க் ஷாப்பில் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்தாலும், நியூ டேலண்ட்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணலான்ற அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணி அவங்கள நடிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு. சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.